जय गुरुदेव. जय गुरुदेव. जय गुरुदेव. எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். எக்ஸலன்ட். தட் இஸ் ஸ்பிரிட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தட்ஸ் ஆல் த லைஃப் இஸ். இப்ப நாம we are slowly progressing with our Patanjali, the great Maharishi. Step by step he is leading us on the path of spirituality. நம்ம எதுக்காக வந்தோம்? இந்த உடம்பு எப்பேற்பட்ட ஒரு நம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். அற்புதத்தை தெரிஞ்சுக்கிட்டு எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம நரம்பு மண்டலமோ, ஜீரண மண்டலமோ, ரத்த ஓட்ட மண்டலமோ, ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. எப்படி 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 என்ற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்க விடைக்க தெரியாது. உணர்வின் மூலமாகத்தான் தெரிந்துக்கூடாது. அது போல நம்ம அஷ்டாங்க யோகான்னு என்னன்னு ஆரம்பிச்சோம் பதஞ்சலி. அஷ்டாங்க யோகத்துல எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமம். அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கப்ப முதல்ல என்ன பார்த்தோம் நாம? யமா. ஒரு ஒருவன் நல்ல ஒரு குடிமகனாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சமூகத்தில் அவன் எப்பேற்பட்ட குணங்களை வளர்த்துக்கணும். அடுத்தது நியமா. தான் ஒரு நல்ல மனிதனாக விளங்க வேண்டும் என்றால், தனக்குத்தானே விளங்க வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட குணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நியமா. அப்படி வந்து அப்புறமா ஆசனா, பிராணாயாமம்னு போறது. இந்த நியமா யமா நியமால இப்ப நம்ம நிக்கிறோம். இதுல வந்து ஒரு பெரிய முனிவர் இருந்தார், ஜெராண்டான்னு. ஜெராண்டா சம்ஹிதான்னு அதயோக பிரதிபலிக்காக்கு அடுத்த ஒரு பெரிய முனிவர் அவர். அவர் வந்து மானசீகமா பத்தஞ்சலி முனிவரை தன்னுடைய குருவா ஏத்துட்டு இருக்கார். அவர் இந்த பத்தஞ்சலி யோக சூத்திரஸ்ல படிச்சுட்டு அவர் முறையிடுறார். இதெல்லாம் நீங்க படிக்கணும். there is a great book known as ஜெராண்டா சம்ஹிதா. இஸ் ஈக்குவலி பத்தஞ்சலி யோக சூத்திரத்துக்கு இன்னும் ரொம்ப விரிவாக்கமா இருக்கும். அவர் சொல்றாரு, சுவாமி நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. எடுத்த உடனே யமா நியமானா முடியுமா? எத்தனை ஜென்ம ஜென்மாக்களா எனக்குள்ள மாணவ மனம் ஊறி போயிருக்குது. எடுத்த உடனே அஹிம்சாவை பின்பற்றிடான்னா முடியுமா? ஒருத்த கன்னத்துல அரையறா, நீங்க சொன்ன மாதிரி அஹிம்சான்னு கவனம் இருக்க முடியுமா? திருப்பி ரெண்டு கொடுக்கணும் தான் தோணுது. அப்ப சத்தியாங்கிறீங்க, உண்மையை பேசிட்டே இருக்க முடிய மாட்டேங்குது. பொய்ய பேச வேண்டியிருக்கு இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு. அப்படின்ட்டு ஹி சப்மிட்ஸ். எப்ப 3000 இயர்ஸ் சமுதாயம் இப்படிதான் இருக்கு. அந்த காலத்துல துரியோதனன் இருந்தா, அந்த காலத்திலயும் யுதிஷ்டர் இருந்தார். அதே போலதான் இட் கண்டினியூ. பெயர்களும் உருவங்களும் தான் மாறுது, குணங்கள் அதுதான். அப்போ இந்த ஜெரண்டா சப்மிட்ஸ் டு த கிரேட் பதஞ்சலி. எப்படி எடுத்த உடனே எனக்கு யமா நியமாவா பழக சொல்றீங்க? ரொம்ப கஷ்டம். அதனால முதல்ல டேக் ஆசனா அண்ட் தென் எல் கோ டு பிராணாயாமா. அப்போ முள்ள என் குணம் அந்த பிகாஸ் ஆஃப் தட் ஆசனா அண்ட் பிராணாயாமா மாறும். அதுக்கப்புறமா சைட் பை சைட் நான் யமா நியமாவை டெவலப் பண்ணிக்கிறேன். இதுக்கு எனக்கு அனுமதி தாருங்கள் அப்படின்னுட்டு ஜெரண்ட சம்ஹிதால அவர் கடைசியில் தான் வைக்கிறார் யமா நியமாவை. எனக்கு கூட ரொம்ப நியாயமா பட்டுச்சு. எஸ் ஆர் நோ? நம்ம பழகிட்டு எடுத்த உடனே பொய் சொல்லாத, அஹிம்சா உடையுது, திருடாத, அதான் பார்த்தா தலைய பெராஞ்சி விட்டுருக்கு. என்னடா மனுஷன் எடுத்த உடனே சொல்றாரு. அதனால ஜெரண்டா சம்ஹிதா அதை பேஸ் பண்ணி வர்றச்சு. இப்ப நம்ம பத்தஞ்சலியில போயிருக்கு. சரி, நான் நிஜமாலுமே சின்சியரா கிரியா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில கரெக்டா 6 மணிக்கு எழுந்திரிச்சு உட்கார்ந்து பத்ம சாதனா பண்றேன். நான் இன்னும் நவாசனா பண்றதுக்கு முன்னாடியே காலிங் மேல ஒருத்தர் அடிக்கிறாரு, டிங் டிங்னுட்டு. வீட்டுல சொல்றாங்க, என்னங்க காலிங் மேல அடிச்சுக்கிட்டு இருக்குது, யாரு பாருங்க, நான் அடுக்கடையில பிஸியா இருக்கேன். அதுக்கு மேல பண்ண முடியுமா உங்களால? பத்மா சாதனாவை கட் பண்றீங்க. கட் பண்ணி காலிங் மேல் பாக்க அங்க பார்த்தா, சார் நியூஸ் பேப்பருங்க. ஏய், நியூஸ் பேப்பர் வச்சுட்டு போக வேண்டியது தானே, இதுக்கு எதுக்கே காலிங் மேல் அடிக்கிற? போச்சு அங்கேயே. சொன்ன உடனே, இல்ல சார் நான் புதுசு, அதான் இந்த வீட வெரிஃபை பண்றாங்க. ஓ வெரி குட் அப்படின்ட்டு மறுபடியும் பத்ம சாதனாவாக தொடங்கி விட்டு எடுத்து தொடங்குறீங்க. நவகாசம் நவாசனம் முடிச்சிடணும். அர்த்த பவன முக்தாசனுக்கு வர்றீங்க.
அவனை முக்தாசனுக்கு வருது. வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் சர்வாங்காசனத்துக்கு போகணும். மறுபடியும் காலைக்கு விளையாடிக்குது. என்னங்க காலங்காத்தால அடுக்கலைய பாப்பனா, உங்களை பாப்பனா, நீங்க பண்ணி நீங்க பாட்ட மூச்சு புசு புசுன்னு வாங்கி விட்டு இருக்கீங்க. நீங்க அடுக்கலையில எனக்கு கையோ ஓடல, காலோ ஓடல. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க யோகாவெல்லாம் ராத்திரி வச்சுக்கோங்க, சாயங்காலம் வச்சுக்கோங்க. காலையில உயிரா வாங்காதீங்க. அவ்வளவுதான். டென்ஷன் ஆயிடுது. பத்மாசாதனம் வந்து போடா. என்னடா லைஃப்? எதுக்குடா கல்யாணம் பண்ணிட்டேன்? நிம்மதி தொலைஞ்சிருக்கலாம். சோ மெனி தாட் ப்ராசஸ் இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன். அதனால ப- பத்தஞ்சு சொல்றது, அப்பா இது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. உன் கஷ்டம் எனக்கு தெரியுது. இதுதான் நானும் அப்படிதான் இருந்தவன். அதனால நான் அவுட்டா சொல்றேன். ச- சத்து தீர்க்க காலே நைரந்தரிய சத்கார சேவிதா திருட பூமி அப்படின்னு சொல்றேன். பல தடைகள் வரலாம், வரத்தான் செய்யும். பொறுமையா இருந்துதான் செய்யும். எடுத்த உடனே டமால் டிமில் முனிவர் ஆயிட முடியாது. சத்து தீர்க்க காலே, இன்னைக்கு நாடு இல்ல, வெகு காலமாக. சகு தீர்காலே நைரந்தரிய விடாம. சத்கார எப்படி உம்முன்னு பண்ணக்கூடாது, வித் அ ஸ்மைல். குருஜி சொல்ற மாதிரி வித் இன்வால்வ்மெண்ட் வித் சார் பத்தஞ்சலி அப்பே சொல்லிட்டார் சார். சத்து தீர்க்க காலே நைரந்தரிய சத்கார, சத்காரம்னா வித் எந்தூசியாசம். நாங்க இப்ப யோகா பண்றேன்னு பண்ணணும். ஐயோ பண்ணணுமே பண்ணணும். சேவிதா அப்படி பண்ணினா தான் திருட பூமி. நீ அந்த யோகாவில நிலைச்சிருப்ப சொல்லிட்டேன். இது எவ்வளவு தூரம் நம்ம அப்ளை பண்றோம்ட்டு அவங்கவுங்க கேட்டுக்கோங்க. நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்ப அவரே சொல்றாரு, நீ இப்படி எல்லாம் போறப்போ உனக்கு என்னென்ன தடைகள் வரும், அந்த தடைகளை நீ எப்படி மெல்ல மெல்ல மேறலாம். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாட் ஆர் த அப்டக்கிள்ஸ்? உனக்கு சின்சியரிட்டி இருக்கு. பிரீத்தம்க்கு இருக்கு, ஜெயந்திக்கு இருக்கு, நடராஜனுக்கு இருக்கு, சிவகாமிக்கு எல்லாருக்குமே இருக்கு. டாக்டர் ஸ்ரீபிரியாவுக்கு கண்டிப்பா பண்ணணும். அதோ சங்கா சார்லாம் கமிட்மெண்டோட பண்ற. எப்படிடா பண்றது என்றப்ப அதுக்கு அவர் மல்ல 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 சொல்றார். என்னடான்றப்ப அந்த சூத்திரம் பார்க்கலாம். அது என்ன சூத்திரம் அப்படின்னா, வியாதி, ஸ்தியானா, சம்சயா, பிரமாதா, ஆலஸ்யா, அவிரதி, பிராந்தி தர்ஷனா, அலப்த பூமிகத்வா, அனவஸ்தி தத்துவானி, சித்த விக்ஷேப ஆஸ்தே அந்தராய. ரொம்ப அழகு. சித்த விக்ஷேப ஆஸ்தே அந்தராய. அந்தராயன்னு எதிரி எங்கேயும் இல்ல, உனக்குள்ளதான் இருக்கான். உனக்குள்ளேயேதான் இருக்காரு எதிரி. விக்ஷேபா, விக்ஷேபன் ஒண்ணு வந்து யோக பாதையிலிருந்து தடுத்து நிறுத்தக்கூடிய எதிரிகள் வெளியே இல்ல, உள்ளதான் இருக்கான். காலி மேல் அடிச்சது இல்ல, போனையில திறந்த. சரி, அவன் கடமை அவன் பண்றான். உங்க ஒய்ஃப் அடுக்கலையில் இருக்காங்க, திருப்பி ஆர்குமெண்ட் பண்ணாம சரிமா அப்படின்னா ஒரு பேலன்ஸ் வரும் மனுஷன். அப்ப நெக்ஸ்ட் யோகாசனா கண்டினியூ பண்ணலாம். நம்மள நம்ம திட்டிக்கிட்டு, நியூஸ் பேப்பர்காரனை திட்டிக்கிட்டு, ஒய்ஃபை மேல ஒரு கடிஞ்சுக்கிட்டு யோகா பண்ண முடியாது. அதனால சித்த விக்ஷேப, உனக்குள்ள இருக்கக்கூடிய மன வேறுபாடுகள் ஆத்தே அந்தராய, அது வெளியே உன் பொண்டாட்டிக்கிட்ட வரல, நியூஸ் பேப்பர்காரங்கிட்ட வரல, உனக்குள்ள இருக்கு. அதை நீ புரிஞ்சுக்கோ. உலகம் இப்படிதான் இருக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், இந்த உலகம் என்பது, சம்சாரம் என்பது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் முள்ளும் இருக்கலாம், புதர்களும் இருக்கலாம். அவற்றை கடக்க வேண்டும் என்றால் விவேக வைராகியம் என்ற 2 செருப்பை அணிந்து கொள்ளுங்கள். விவேக வைராகியத்தை நீங்கள் அணிந்து கொண்டால் தைரியமாக நீங்கள் அந்த காட்டை கடக்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார். விவேக வைராகியம் ரொம்ப முக்கியம். அதுதான் இவர் சொல்ற. டே அப்பா, தடைகள் வெளியே இங்க இல்ல, உன்னுக்குள்ளதான் இருக்குது. அதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஹேண்டில் இட். அப்படியம்மா காலிங் ரெடியா, நான் பாக்குறேம்மா. அச்சோ பாவா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சிட்ட. நீ பாருமா, நான் பாட்டுக்கு என் வேலையை பாக்குறேன். காலிங் பிராட்சே கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவங்க சரிங்க வேலையை பண்ணுவாங்க. நீங்க நான் தான் பண்ணணுமா, நீ ஒண்ணும் பண்ண மாட்டியா, அவன் பையன் தடி மாடு மாதிரி தூங்குறானே, அவனுக்கு என்ன 7:30 மணி கூட தூக்கம், அப்படி ஒரு 4-5 போட்டி வச்சாங்க. ஏன் நீங்க பண்ண மாட்டீங்களா? டக்குன்னு ஒரு அம்பு வரும், பண்ணி தொலைக்கிறேன் மனசுல நினைச்சுக்கிட்டு இதோ போறேன்னு போவீங்க. பத்மசாதனாவ கோவிந்தா. அதனால்தான் பத்தஞ்சலி சொல்ற, சித்த விக்ஷேப. உன் மனுஷன் முதல்ல ஆராய்ச்சி பண்ணு. உங்க ஒய்ஃபுக்கு என்ன உன்னை திட்டான்னு என்ன, பிரதமர் இருக்காங்க அவங்க, அவங்க வேலை அவங்களுக்கு. அது புரிஞ்சுக்கும்.
நியூஸ் பேப்பர்காரனுக்கு வந்து காலைக்கு மேல தலையெழுத்தான் அவனுக்கு. அவன் வேலையை அவன் பண்றான். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மனசு நிதானத்தை இழக்க. ஆக சித்த விக்ஷேப ஆஸ்தே அந்தராய, உனக்குள் இருக்கக்கூடிய உன்னுடைய பலவீனத்தை நீ தெரிந்து கொள்வாயாக. அது என்ன சொல்ற முதல்ல? வியாதி. எடுத்த உடனே வியாதி. உடம்பு சரியில்லாம போல, மனசு சரியில்லாம. ஆக உடம்பையும் மனசையும் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணணும். காலையில் எந்திரிக்கணும். அதுக்கு முன்னாடி நாள் ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ கல்யாண ரிசப்ஷனுக்கோ போயிட்டு வந்திருப்போம். நல்ல வெஜிடபிள் பிரியாணி 4-5 டிஷ், அது வேற ஓகே, பஃபே டைப் பாக்குறீங்க. அழகா விதவிதமா இருக்குது. பொண்டாட்டி எப்பவுமே சாம்பார் ரசம் மோர் தவிர பார்த்ததே இல்லையே, ஒரு பொரியல் தவிர. இப்ப நல்ல சான்ஸ் அப்படின்ட்டு வேக வேகமா எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஒரு டின்னு கட்டுறீங்க. அடுத்த நாள் காலையில அருண் வந்து யோகாவுக்கு வாங்க, இல்லாட்டி குரூப்ல தூக்கிடுது, ஒரு வார்னிங் கொடுத்து பாக்குறீங்க. நீங்க அருணுக்காக உட்காருங்க, வயிறு கடமுடா சொல்லுது, என்ன பண்றது தெரியல, டக்குன்னு வீடியோ ஆஃப் பண்ணிடுவீங்க. அருண் நினைச்சிட்டு இருப்பா, நீங்க சாதனை பண்ணிட்டு இருக்கீங்க. வியாதி ஒத்துழைக்கிறது. நெக்ஸ்ட் வந்து உங்க மனசு. மனசு அதுக்கு அடுத்து 3 நாள் 1.5 மணி நேரம் ஏதோ ஒரு உங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு கண்ணெரிச்சலா இருக்கும். என்னடா வேலை, வயிற்று பழைப்பாக எவன் கிட்டயோ பேச்சு வாங்குறோம், இது தேவையா எனக்கு? அப்ப உடனே அருண் வந்து நிக்கிறார், வா யோகா சார், நேத்து எங்க பாஸ் திட்டார் சார், நான் செய்யாத தப்பு திட்டினார் சார், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியும்? அவர் டக்குன்னு ஆரம்பிச்சிடுறாரு. நீங்க மனசு ஒத்துழைக்க மாட்டீங்க. ஆக வியாதி. மனம் சரியில்லாம போல, உடம்பு சரியில்லை. அதுக்கு அடுத்தது என்ன? சம்சயா, டவுட் வருது. என்னடா நானும் அருள் சார் கூட 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல, முன்ன மாதிரியா தான் இருக்கிறேன். என் ஃப்ரெண்டும் தான் பண்றான், அவன் யோகாவே பண்றது இல்ல, அவன் குண்டா இருக்கானே, அவன் என்னை விட ஹெல்த்தியா இருக்கானே. அப்ப யோகா பண்றதா வேண்டாமா? இந்த யோகா காதுல பூ சுத்துறாங்களா இல்லை நிஜமா? இந்த டவுட், சம்சயா. நம்ம என்னடா பண்றோமா, என்ன பண்ணா கட்டி இருந்தது, இப்ப என்ன ஒரு வாரம் பிரேக் கொடுத்து பார்க்கலாமே, டக்கு வரல. அருண் பொறுமையா கேட்கறது, ஏன் போன வரல? வரல சார், உடம்பு சரியில்லை. வாத்தியார் கேட்பார், ஏன்டா லேட்டுன்னு. ஆமா சார், லேட் ஆயிடுச்சு சார். லேட் ஆயிடுது, ஏன்டா லேட்டுன்னு அது பதில் சொல்ல தெரியாது. லேட் ஆயிடுச்சு சார். ஆக சம்சயா. 3 அதுக்கு வந்து பிரமாதம். பிரமாதம். நீ அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கீங்க ஹோட்டல்ல, ஏ வேலை கட்ட வேண்டாம் நீ, இது நல்ல வயசுடா டேய், இப்ப விட்டா எப்படா பெண்ணு? கல்யாணம் காட்சி இருந்த குடும்பம் குழந்தை கொப்பி எல்லாம் வரும். இப்பதான்டா வாதிரே, வா ஒரு பெக் அடிக்கலாம், போயிட்டு வரலாம் வா. இப்ப என்ன தலைமொழி போச்சு? நீங்க பாக்குறீங்க, ஐயோ இன்னைக்கு தண்ணி அடிச்சிட்டோம்னே, நாளைக்கு முடியாது, எப்படா கடவுளே. ஏ மச்சா வா பாக்கலாம். பிரமாத கேர்லெஸ்னஸ். யோகா பண்ணவங்க என்ன ஸ்ரீ ரவிசங்கர் ஆயிட்டாங்க, யோகா பண்ணவங்க என்ன சத்குரு ஆயிட்டாங்க, பாத்துக்கலாம் போ அப்படின்னுட்டு கேர்லெஸ்னஸ். இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும், நான் உள்பட. இது இயல்பு, மனித இயல்பு. ஏன்னா 84 லட்சம் யோனிகள்ல வந்திருக்கோம் நாம. 84 லட்சம் யோனிகள் அவ்வளவு வந்திருக்கும். இதெல்லாம் இயல்பு. ஆக பிரமாத பண்ணணும் தோணுது, மனுஷனும் கேக்குது. அவன் நமக்காக என் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு காலங்காத்தால ஒரு அப்பா மாதிரி நம்மளை கண்டக்ட் பண்றாரு அருண் சார், அவருக்காகவாவது நம்ம போகணும்ட்டு கமிட்மெண்ட் மனசுல இருக்கு. உடனே சொன்னே போடா, செஞ்சவன என்னத்தடா கண்டான், போடா. கேர்லெஸ்னஸ், பிரமாத. ஆலசிய. ஆலசியம் வந்து லேசினஸ், சோம்பேறித்தனம். இன்னைக்கு 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 தமிழ் வருஷம் பரப்பாச்சா, காலங்காத்தால அவன் புஷ்பா சினிமா போட போறான், இன்னும் நிறைய நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது. இவர் கூட உட்காந்து யோகா பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் டிபிக்கு அடிச்சிடலாம் அப்படின்னு தோன்றது இயல்பு. ஆக ஆலசியம், லேசினஸ். இன்னைக்கு ஹாலிடே, வீட்டுல வேற காஃபி கொடுத்துட்டாங்க, ஜம்முன்னு கையை காலை முடிக்கிட்டு நியூஸ் பேப்பரை ஹாப்பியா பார்த்துட்டு டிவியை ஆன் பண்ணிட்டு சென்னை சூப்பர் கிங் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம், யோகா நாளைக்கு பார்த்துக்கலாம். அதுதான் வந்து ஆலசிய சுத்தம். அடுத்தது அபீரதி. அபீரதி என்ன? கிரேவிங் ஃபார் சென்ஸ் பிளஷர்ஸ்.
ஆடடா நாளைக்கு பாரு யார் ஆக்ட் பண்ணது, சாய் பல்லவி ஆக்ட் பண்ண சினிமா வருது, அதை மிஸ் பண்ணவே படாது. புஷ்பா வருது, அதை மிஸ் பண்ணவே படாது. நிச்சயமா யோகா அப்புறம் பார்த்துக்கணும். பிகாஸ் கண்கள் வந்து அழகை காண ஆசைப்படுது, காது வந்து உங்க நல்ல பாட்டு டான்ஸ் எல்லாம் மியூசிக்கை கேட்க ஆசைப்படுது. இது மாதிரிலாம் வர்றது சென்ஸ் பிளஷர்ஸ் வர்றப்ப நாளைக்கு பார்த்துக்கலாம். யோகா ஒன்றும் பெருசு கிடையாது. அதுதான் வந்து அபீரதி, சென்ஸ் பிளஷர்ஸ். யோகாங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. இட்ஸ் லைக் வாக்கிங் ஆன் அ டபுள் எட்ஜ்டு ஸ்வர்ட் ஜேகே சொல்லுவார். அதுக்கு அடுத்தது பிராந்தி தர்ஷனம். பிராந்தி தர்ஷனம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது எனக்கும் ஏற்பட்டிருக்கு. நீங்க டீப் மெடிடேஷன் போறச்சே உங்களுக்கு திடீர்னு லைட் தெரியும், உங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு பிளெஸிங் தெரியும், திடீர்னு ஒரு யோகா ஏதோ ஒரு மகா வாக்கியம் சோ ஹோமன் யாரோ சொல்ற மாதிரி காதல கேட்கிற மாதிரி இருக்கும். உடனே உங்களுக்கு ஒரு தெம்பு வந்துடும். அடாடா நம்ம வேற லெவலுக்கு போயிட்டோம். பாத்தியா, பார்த்த உடனே நெத்திங்க ஆக்ஞால ப்ளூ லைட் தெரியுது, ஆனா அனாகத்தோட பச்சை லைட் தெரியுது, சோகம் கேக்குது. உடனே கற்பனை பண்ணிக்கிறீங்க குருஜிக்கு பக்கத்துல வந்துட்டேன் நான் தான் அப்படின்னு. உடனே ஒரு பில்டப் அன்னைக்கெல்லாம் அப்படி மேல கீழே பார்த்து நடக்கிறீங்க. கடவுள் கிட்ட வந்துட்டோம், கடவுள் பக்கத்துலயே இருக்கிறார், கூப்பிட்டா வந்துடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு. அதுக்கு அடுத்த நாள் உட்காந்து பண்றீங்க. ப்ளூ லைட் தெரியல, பச்சை லைட் தெரியல, ஒன்னும் தெரியல, சொங்கி போயிருக்கிறீங்க. மனு சொல்லுது நேத்து வந்துச்சே, ஏன் இன்னைக்கு வரல? எக்ஸ்பெக்டேஷன். நான் வேற லெவல்ல இருக்கிறச்சே நான் சொன்ன வர வேண்டாமா ப்ளூ லைட், ஏன் வரல? அந்த கேள்வி பிராந்தி தர்ஷனா. பிராந்தி என்றால் மன பிரமை. நம்ம மனசு நமக்கு நல்ல ஒரு நண்பன், நமக்கு எதிரி கூட. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷன் மொத்தம் விடக்கூடாது, அது நம்மள கவுத்து போடும். கேர்ஃபுல்லா இருக்கணும். பிராந்தி தர்ஷனம். நமக்கு ஏற்ற அனுபவங்கள் மறுபடியும் வராக்காட்டி நம்ம பண்ற யோகா மேலே டவுட் வந்துடும். ஓ நேத்திக்கு ப்ளூ லைட் நீங்க வரலையே, நம்ம தப்பு பண்ணிட்டோமா, நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோமா, இது ஏன் இப்படின்ட்டு யோகாவை விட்டுடுவோம், கற்பனைக்குள்ள போயிடுவோம் நாம. அதுதான் சங்கல்ப விகல்ப. அதுக்கு அடுத்தது அலப்த பூமி கத்வா. அலப்த பூமி கத்வா. எப்ப பார்த்தாலும் இந்த உலகத்தை பத்தியே யோசிச்சு. டாஸ்மாக் ஊழல் என்ன ஆச்சு, அவர் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், நேற்று பொன்முடி இப்படி எல்லாம் வளரி இருக்கிறானே, இவன் என்ன பண்ண மனுஷனா? இந்த மாதிரி நீங்க யோகா பண்றச்சியே மெடிடேஷன் பண்றது உட்காருங்க கண்ணு மூடிக்கிட்டு. உடனே ஸ்டாலின் வர்றார், கூடவே ஐயோ அண்ணாமலைக்கு ஏன் தலைவர் பதவி கொடுக்காம போயிட்டாங்க. இன்னும் சார் அண்ணாமலைக்கு தலைவர் பதவி கொடுத்தா என்ன, உங்களுக்கு பூவாக்கு வேலை கிடைக்குதா, உடம்பு ஒத்துழைக்குதா, மனசு ஒழுங்கா இருக்கு. ஆனா மனசை விட்டுடும். நேற்று ராத்திரி பாத்தீங்கன்னா யூடியூப்ல அதெல்லாம் வழிட்டு வரும். டக்குன்னு சொன்னோம், அதுக்குள்ள நியூஸ் பேப்பர் வந்திருக்குமே, அதுல இன்னைக்கு நியூஸ் சுட வந்திருக்கும் அப்படின்னு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு டக்கு நியூஸ் பேப்பர் பாக்குறீங்க. அதுல அண்ணாமலைக்கு புதிய பொறுப்பு. அப்பா நிம்மதி, மறுபடியும் யோகால உட்காருவீங்க. அதுதான் வந்து அலப்த பூமி கத்வா. பூமி கத்வா உலகை சார்ந்த விஷயங்களில் ஊறி போறது. சார் நீங்க யோகா செஞ்சாலும் செய்யாகாட்டி, வேலைக்கு போனாலும் போகாட்டியும் உங்களுக்கு யாரும் 3 வேளை பூவா தர போறது. உங்க முயற்சி தான் உங்களை எடுத்துட்டு போக போறது. அவன் லெவல் இருந்துட்டே இருப்பான். உணர்ந்து மகிழ்ந்தல் அவரவர் பாடு. அவன் வைத்த பாட்டை பார்க்க நேரம் இல்லை. போய் புரட்டு என்னவோ சொல்லி எண்டிங்கோ சேர்க்கலாம். நம்ம வழியே தனி. அதாவது ஸ்பிரிச்சுவல் பாத் இஸ் என்டையர்லி டிஃபரண்ட். இந்த உலகத்தை ஒத்து வராம இருப்பீங்க. நான் பல முறை யோசிச்சிருக்கேன். கல்யாணத்துல போறச்சே, கோவில்கள்ல முக்கியமா கோவில்கள்ல என்னன்னா இப்ப நம்ம உலகத்துக்கு ஒத்து வர மாட்டோம். கோயிலுக்கு போறது இல்லை. என்ன வள்ளலார சொல்லி இருக்கிற, வள்ளலார கேட்கிறாரு ஒருத்தர், சுவாமி முன்னெல்லாம் நீங்க சிவபெருமானை பத்தி பேசி பாடுவீங்க, முருகப்பெருமானை பத்தி பாடுவீங்க, இப்போ அதை பத்தி எல்லாம் பாடவே மாட்டேங்கிறீங்களே ஏன்? சிறு தெய்வங்களை பணிந்த காலத்தை தாண்டி நான் சென்று விட்டேன். உண்மை என்ன என்பதை உணர்ந்து விட்டேன். இறையருள் என்ன என்பதை புரிந்து கொண்டேன். இது அடுத்த நிலையில் சென்ற பிறகு திரும்பி பார்க்க என்னால் முடியாது அப்படின்னு வள்ளலார் சொல்ற. நீங்க நிம்மதியா கோயில போயிட்டு இருப்பீங்க. ஒருத்தவங்க முதுகுல கை வச்சு, சார் முன்ன போங்க சார்பா. உங்க முதுகன் தண்டுல கைப்பட்டுச்சுன்னா உங்க உடம்பு சரியிருக்கும். நீங்க முக்கியமா ஆன்மீக பாதையில் போறச்ச யுவர் ஸ்பைனல் காலம் பிகம்ஸ் வெரி சென்சிட்டிவ். யாருன்னு மேல கொஞ்சம் முட்டினா கூட உடம்பு சிலிருக்கும், தூக்கி போடும். முக்கியமா சொல்றேன், when you are going higher உங்களுக்கு தெரியும், உங்க சென்சிட்டிவிட்டி உங்களுக்கே தெரியும். அப்ப நீங்க கோயில்ல போற, கோயில்னு
தனியா போய் உட்காந்துக்கோங்க. வெளிய பிராகாரத்துல இல்லாட்டி அந்த ஸ்தல விருட்சத்துக்கு போய் உட்காந்துக்கோங்க. மூலஸ்தானத்துல முண்டி அடிச்சுக்கிட்டு நிக்காதீங்க. அவர் கற்பூரார்த்தி காட்டினா சரி, குனிஞ்சி நிமிர்ந்து எங்கே அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. When you are going higher in the spiritual path, the first indication, your spinal column becomes very sensitive. Your chakras, they start becoming clearer and clearer, and your nod is becoming full of prana. அது மத்தவங்களை டச் பண்ணா கூட உங்களை தூக்கி போடும், அப்படியே வாரி போடும். அதனால நீங்க அதை கூட்டத்தை தவிர்ப்பதனால போகக்கூடாதுன்னு சொல்ல, கூட்டத்துல உரசிக்காதீங்க, முட்டிக்காதீங்க, அவாய்ட் இட். அது உங்களுக்கு நல்லது. அப்பதான் நீங்க சேர்த்து வச்ச பணத்தை சேமிச்சு வைக்க முடியும். பிராணசக்தி. ஆக அலப்த பூமி கத்வா, இந்த உலகத்தார் இப்படிதான் இருப்பாங்க, தப்பே கிடையாது, விட்டுடணும். அதுக்கு அடுத்தது அனவஸ்தி தத்துவா. அனவஸ்தி தத்துவான்றது வந்து நீங்க ஒரு யோகாசனத்துல உட்கார்ந்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காரும். சப்போஸ் பத்மாசனாவில் உட்காருறீங்க மெடிடேஷனுக்கு, எல்லா காட்டையும் நீங்க சித்தாசனால உட்காருறீங்க, இல்லாட்டி அர்த்த பத்மாசனால உட்காருறீங்க. Your spinal column should be straight. At least when you are doing your Sudarshana Kriya, you should be able to keep your spinal column straight. அப்பதான் the energy will go up and down and cleansing your. அதுதான் அனவஸ்தி தத்வா. You are unable to maintain a steady yoga posture. உன்னால அந்த ஸ்டெடி யோகா போஸ்டரை பார்க்க முடியல. அப்போ உடம்பு இப்படி ஆடுது அப்படி ஆடுது, நெளியுது, காலை நீட்டிக்கலாமா தோணுது, கையை நீட்டிக்கலாமா தோணுது. வாத்தியார சொல்லியிருக்காரு கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா டீச்சர் சொல்லிட்டார், உன்னால ரொம்ப மூச்சு வாங்கிச்சுன்னா சோக முடியலன்னா கவனம் படுத்துக்கோ, படுத்துட்டு நிம்மதியா இரு. இதெல்லாம் மனசுல வரும். தீஸ் ஆர் ஆல் தி ஆப்ஸ்டக்கல்ஸ், தடைகள். யோகாசனம் பண்ண when you do the pranayama, your body becomes light and you are able to maintain the steady posture easily for 1 hour, 1.5 hours, 2 hours. யாரும் நீங்களா இருக்க மாட்டீங்க. You will be going beyond the body consciousness. So இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே இயல்பு. அது எப்படி நம்ம தாண்டி போனோம், அப்பதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஜோதி ஸ்வரூபம். சார் கடவுள் நமக்குள்ள சார் இருக்காரு, எந்த கோவிலையே இல்லை. அந்த கோவில்ல you see only the reflection. கோவில் என்பது ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடி இல்லை, நீங்க கண்ணாடியில் உங்க பிரதிபலிப்பை பாக்குறீங்க, நீங்க யாருன்னு பாத்துக்கிறீங்க. So the mirror is a temple where whatever you see is reflected. ஒரு திருட்டு பையன், களவாணி பையன், ஊழல் பேர் வழி, அவன் போறான், திருச்சி வந்த ஒரு கும்பாபிஷேகத்துக்கு முருகப்பெருமான பாக்குறான். ஆஹா, வேல் பிரமாதமா இருக்குடா, பல இருக்குது. இந்த வேல் நம்ம வீட்டுல இருந்த அவ்வளவு நல்லா இருக்கும். அதுவும் 1000 ரூபாய் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய சேர்த்து இருக்கும். எந்த ஆர்டர் போட்டு எப்படி நமக்கு டைவர்ட் பண்றது, அவன் மைண்ட் எவ்வளவு. பட் நீங்க எங்க இருந்தீங்க என்ன, ஆஹா இறைவா எவ்வளவு அழகா இருக்கீங்க, இந்த அண்டாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்கா, இந்த கடல், அலை கடல் வீசிக்கொண்டே இருக்கிறது, ஓயாமல் ஒலி எழுப்புகிறது. இது என்ன விந்தை, இந்த பூமி எப்படி சுழல்கிறது, நான் யார், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சிந்தனையில போறச்ச you become focused. There it is only the சாருபியம், அந்த அழகான விக்கிரகத்துல உங்களை பாக்குறீங்க. சௌலபியம், அந்த அழகான குணங்கள் உங்களுக்குள்ள பரிமளக்கிறத பாக்குறீங்க. நிம்மதியா மனசு சரணம் இல்லாம இருக்கு. தீபாரதம் காட்டுறப்ப ஒளிவள்ளமாக இருக்கக்கூடிய அந்த ஜோதி தான் எனக்குள் இருக்கிறது, ஜோதி ஸ்வரூபமாக எனக்குள் இருக்கிறாய் முருகா அப்படின்ட்டு நீங்க திருப்தியா விபூதி அணிஞ்சிட்டு வர்றீங்க. அப்போ உங்க லெவலே டிஃபரெண்ட். அப்ப எல்லாரையும் வாழ்த்திட்டு இருப்பீங்க, எல்லாரும் பார்த்து போமா, நல்லா போயின்னு இருக்கு. அதுதான் கோவிலுக்கு போறது. அதனால கோவில் இருக்கக்கூடியது வந்து உங்கள் பிரதிபலிப்பு, அது கண்ணாடி. அதனால அங்க கடவுள் இல்லை, உங்க கடவுள் உங்களுக்குள்ளதான். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்ட கல்லும் பேசுமோ, நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியும். அற்புதமாக நம்முடைய சிவபாக்கிய ஏற்பாடு. ஆக these are the obstacles in the path of yoga. Repeat, we should repeat. உடனே வரலாம். வியாதி, உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, என்ன, how to rectify? Keep practicing கிரியா. நான் ஐ ப்ராமிஸ், சுதர்ஷன கிரியா மட்டும் உங்களுக்கு மாஸ்டரி, இதெல்லாம் உங்களுக்கு விட்டு போயிடும். இனம் புரியாத ஒரு நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம் உங்களுக்குள்ள அலப்பாஞ்சிகிட்டே இருக்கும். அதுக்கு இணையாத எதுவுமே இல்லை சார்.
எதுவுமே கிடையாது. உங்களுக்குள்ள நீங்களா இருப்பீங்க, ஆனந்தமா இருப்பீங்க, எல்லாரையும் வாழ்த்திட்டு இருப்பீங்க. வியாதி, உடம்பு சொல்லாம மனசு. ஸ்தியானா, டல்னஸ். என்னடா இப்ப காலையில எந்திரிச்சு ஆக போகுது, நாளைக்கு பார்த்துக்கலாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் கேர்லெஸ்னஸ் அண்ட் டல்னஸ் புரிஞ்சுக்கோங்க. டல்னஸ்னஸ்ங்கிறது உங்க உடம்பு ஒத்துழைக்காம இருக்கிறது. கொஞ்ச நேரம் இப்படி திரும்பி படுத்துறது நல்லா இருக்கு, ஜோரா இருக்கு, தியானம். மூணாவது சம்சயா, டவுட், டவுட்ஸ். அதனால தான் பாபா சொல்றார், ஷிர்டி பாபா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஸ்ரத்தா சபூரி. ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஹேவ் ஃபெய்த். அம்மா, உங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க அப்பா யாருன்னு யார் சொன்னா? உங்க அம்மா சொல்லிதான் தெரியும். அவர் அப்பாவை இருக்கணும் அவசியம். நம்பிக்கை தான் சார் உலகமே போறது. இது அந்த நம்பிக்கை வேணும், ஸ்ரத்தா. ஆக சம்சயா, டவுட். அதுக்கு அடுத்தது பிரமாதா, கேர்லெஸ்னஸ். சுதர்சகரியா பண்ணவன் என்ன நேரவா குருஜி ஆயிட்டா போகலா அப்படி. அதுக்கு அடுத்தது ஆலசியா, லேசினஸ். அவிரதி, இந்த உலகத்தில் கூடிய இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கணும். அதுக்கு அடுத்தது பிராந்தி தர்ஷனம். நேத்து வந்த அனுபவம் இன்னைக்கு வரலையே, நான் செய்யறது சரியா தப்பா. அதுக்கு அடுத்தது அலப்த பூமிகத்வா. எப்ப பார்த்தாலும் உலகத்தை பத்தியே திங்கிங். உங்களை பத்தி நினைக்க டைமே இல்லை. நீங்க ஸ்டாலினை பத்தி நினைச்சிட்டு இருப்பீங்க, எடப்பாடி பழனிசாமி பத்தி நினைச்சிட்டு இருப்பீங்க, மத்ததெல்லாம் நினைப்பீங்க. நீங்க என்ன பண்றீங்க நினைக்க மாட்டீங்க. அதுக்கு அடுத்தது அனவஸ்தி தத்துவம். உடம்பு நெளியுது, கால் வலிக்குது, நிக்க முடியுது, என்னடா உடம்பு ஸ்ட்ரெயின். When you need to do the yoga, the spinal column should be straight. Your very laboratory is your spine. நல்லா புரிஞ்சுக்கோங்க. The cerebrospinal fluid, it is transparent. It gives a kind of vibration always. That vibration is activating the neurons. That is where you reach from the Mooladhara to the Sahasrahara. For that, your spinal column should be straight. Very important. Ida, Pingala, Sushumna. Sushumna, within the Sushumna, you got the Chitrini Nadi, the Agni Nadi. ஆக இந்த 9 வகையான டிஸ்டர்பன்ஸ், வியாதி, ஸ்தியானா, சம்சயா, பிரமாதா, ஆலஸ்யா, அவிரதி, பிராந்தி தர்ஷன, அலப்த பூமிகத்வா, அனவஸ்தி தத்வா. இந்த 9 வேண்டாத தடைகள் நம்மளை போக விடாம தடுக்கும். சார் 9 எங்க இருக்கு? 84 லட்சம் யோனிகள், எத்தனை ஜென்மங்கள் எடுத்திருப்பாங்க. அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனப்பட்ட வள்ளலாரே சொல்ற, எனக்கு காம குரோதம் மோக லோபம் தான் எல்லாமே இருந்தது, இறைவன் அருளா. அதனாலதான் நம்ம இந்து மதத்திலேயே சரணாகதிக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் தான். கடவுளே, ஆமா எனக்கு தெரியாதம்மா, நான் வேணும் செய்யலாமா, எனக்குள்ள என்ன ஒண்ணு செய்ய வைக்கணுமா, என்னை காப்பாத்துமா, சரண்டர் ஆகுங்க. அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் டாக்கிங். அப்ப ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு நல்ல வழி காட்டுது. அட்லீஸ்ட் நீங்க தப்புல போய் படுகுழியில போறப்ப யாரோ ஒரு ஃப்ரெண்டோ ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு திசை மாற்றும். இதெல்லாம் பிராக்டிக்கலா பார்த்தவன். பேங்க்ல மேனேஜரா இருந்தப்ப நிறைய பார்த்தது. சார் வாங்க சார், பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வரலாம். அப்ப தமிழ்நாடு வாஸ் ட்ரை, புதுச்சேரி அண்ட் கர்நாடகா வாஸ் வெட். சார் வாங்க பெங்களூர் போயிட்டு வந்துடலாம், ஒரு நட ஜாலியா கிருஷ்ணராஜசாகர் டேம் எல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் வாங்க சார். ஏன் சார் பேங்க் எழுதிட்டே இருக்கீங்க, எப்ப பார்ப்போம் வாங்க. ஒரு டெம்டேஷன், போய் தான் பார்க்கலாம். ஆனா மணி அடிக்குது, நம்ம செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியம், அப்பா அம்மா செஞ்ச தவம். ஏய், நல்லவனோட நல்ல பரம்பரையில வந்திருக்கு, நல்ல குடும்பத்துல வந்திருக்கு, மனுஷனா இருக்க, தெய்வமாக முயற்சி பண்ணு. ஏன் மறுபடியும் பூதம் பிசாசம் ஆகுற, ராட்சசன் ஆகுற? இல்லப்பா எனக்கு வேற வேலை. சார் என்ன சார் வேலை? கார் நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம், செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கூட வாங்க சார், we want to relax you வாங்க. நான் சொல்லுவேன், சரி நீ பெங்களூருக்கு கூட்டிட்டு போகாத, நீ என்ன பழனி மலைக்கு கூட்டிட்டு போ, நீ என்ன மருதமலைக்கு கூட்டிட்டு போ. அப்படி சொன்னா அவன் சப்புன்னு ஆயிடுச்சு. என்ன சார் நீங்க ரிலாக்ஸ் பண்ணலாம், மருதமலைக்கு போவாங்க சார். ஆக்சுவலா ஐ டிட் இட். திருப்பூர்ல பிரான்ச் மேனேஜரா இருந்தப்ப ஒவ்வொரு வாரமும் யாராச்சும் கார் கொண்டு வருவாங்க. அப்புறம் வாரம் சென்னைக்கு வர முடியாது, 2 வாரத்துக்கு ஒரு முறை தான் வருது. எனக்கு பேங்க்ல பேரே இருக்கும், மேனேஜரை பார்க்கணும்னா ஒன்னா கோயில பார்க்கலாம், இல்லாட்டி பேங்க்ல பார்க்கலாம்.
ஏன்னா இந்த ரெண்டு கோவில்ல யாரும் கெட்டதை பேச முடியாது. அது பெரும் பாதுகாப்பான இடம் அது. எப்போ சொன்னோன்னே அவங்க தேர்ற கேஸ் கிடையாது விட்டுடுவாங்க. ரொம்ப நல்லது. இப்படி இருந்தவன் தான் நான். அதனால உலகம் இப்படிதான் சார் இருக்கும். நீங்க எத்தனை கோடி சேர்த்து வச்சாலும் இட்லி தான் சார் சாப்பிட முடியும். 500 ரூபாய் சாப்பிட முடியாது. அந்த இட்லியை உங்க ஒய்ஃபோ, தங்கையோ, தாரமோ, குழந்தையோ, அப்பா சாப்பிடுப்பான்னு அன்போட கொடு. இப்ப நான் ஜெயந்தி வீட்டுக்கு நடராஜ் வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. அப்பா வாங்கப்பா வாங்கப்பா காபி குடிங்கப்பா அப்படின்ட்டு அந்த குழந்தை காபி அன்போட கொடுக்கறச்சே, எப்படி சார் இருக்கீங்க, அம்மா எப்படி இருக்காங்க கேட்கறச்சே, அதுதான் சார் வாழ்க்கை. அதுதான் தெய்வம். ஆக தெய்வதம் என்னதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு இதெல்லாம் தடைகளா இருக்கும். பத்தஞ்சலி சொல்றார், கவலைப்படாத. சத்துதீர்க்க கால நைரந்தரிய சத்கார சேவிதா திரட்டபுமி. நானும் இப்படிதான் இருந்தேன், கவலைப்படாத, நீயும் ஜெயிப்ப, அதை விடாத, யூ ஆர் கோயிங் டு வின் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு பத்தஞ்சலி முனிவர் கொடுக்குறார். நாமளும் இதை நோட் பண்ணிட்டு இதை வேணா உங்களுக்கு டைப் அடிச்சு உங்களுக்கு சர்க்குலேட் பண்றேன். இந்த ஷார்ட் ஃபார்ம் ஐ ஷல் சர்க்குலேட் யுவர் கையில புக் எதிரில் வச்சுக்கோ. அது சின்ன பிள்ளைங்க இப்ப சிவகாமி, பிரீதம், இவங்களுக்கெல்லாம் there are lot of opportunities to get distracted. ஆனால் மனித பிறகு வராது. 50 வயசுக்கு மேல உடம்பு நீங்க சொன்ன பேச்சு கேட்காது. யோகாவில நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தா கூட உங்க உடம்பு கேட்காது. ஐ எம் 76 now. உடம்பு சில கேட்க மாட்டேங்குது. நீங்க ஹலாசனம் எல்லாம் அனாவசியமா பண்ணும். இப்ப ஹலாசனம் வரமாட்டேங்குது. என்னடா எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க். பிராந்தி தர்ஷனா ஏன்னா ஜோரா பண்ணிட்டு இருந்த ஹலாசனம் ஏன் வரமாட்டேங்குது. அது மாதிரி என்ன பண்ண முடியும்? ஓ அவ்வளவுதான், ரைட், ஃபைன், அக்செப்ட். இந்த உடம்பு இஸ் எ கர்ம பாத்திரம். எப்படி பஜகோவிந்தத்துல ஆதிசங்கரர் சொல்றாரோ, இது கர்ம பாத்திரம். இந்த கர்ம பாத்திரத்தை கீழே உடையத்தான் செய்யும். விட்டதடி ஆசை விளம்பலத்தோட சட்டி சுட்டதடா கை விட்டதடா நடந்துதான் ஆகணும். என்னைக்கோ ஒரு நாள் அதை அக்செப்ட் பண்ண பெட்டர். நம்ம நிம்மதியா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கட்டும். வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் பகுதிக்கு இடமே எதுன்ற மாதிரி வாழ்க்கை என்பது வியாபாரம். வரும் ஜனனம் என்பது வரவாகும், வரும் மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போனா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரோடா போயிட்டே கொண்டிருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம இந்த ஆன்மீக பாதையில இந்த உடம்பு கீழே விடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் நம்ம முயற்சி பண்றோம் முக்கியம். அடுத்த ஜென்மம் பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா பிராமிஸ் பண்றாரு, நீ செஞ்சதெல்லாம் வீணாக, எங்க விட்டியோ அங்க நீ தொடங்க வேண்டு. அது மாதிரி செய்யலாம். இதெல்லாம் நம்ம ஜோரா பண்றோம் நாம. அதனால ஐ சின்சியர்லி அப்ரிஷியேட் அவர் டியர் அருண் ஃபார் பீங் சோ கமிட்டட் பர்சன். இதெல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படி பண்றாரு. we all will cooperate. நமக்காக ஒரு அம்மா மாதிரி பண்றச்சே, we should also cooperate. ஓகே, நான் சர்க்குலேட் பண்றேன். ஒரு இதில் நான் எப்பவுமே ஒரு இதில் வச்சுப்பேன், ஒரு கார்டில் எழுதி வச்சுப்பேன் எனக்கு வேண்டியதெல்லாம். திருப்பி பார்க்கறச்சு தான் வரும். பார்க்கறச்சே மனசுல நிஜமாலுமே வரும். பாத்தீங்கன்னா உபதேச உந்தியா எனக்கு வேண்டியதை எழுதி வச்சுட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அட்டையில எழுதிட்டு கண்ணில் படுற மாதிரி வச்சுப்பேன். விழி விடயங்களை விட்டு மனம் தன் ஒளி ஒரு ஊர்தலை உந்தி போற உண்மை உணர்ச்சியா உந்தி. அது கண்ணில் படுறச்சு டக்குன்னு ரமண பகவான் ஞாபகம் வருவார். சம்திங் வித்தின் us will correct us. அது போல இந்த அப்டக்கல்ஸ் தான் அனுப்புறேன். யூ அடாப்ட் யுவர் ஓன் மெத்தட். ஓகே, கண்கள்ல தான் பார்க்குற சக்தி இருக்கிறச்சிங்க, காது கேட்கிற சக்தி இருக்கிறச்சிங்க, இதை நம்ம பயன்படுத்தி. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. Thank you, Arun. Thank you for the opportunity. So these are the obstacles. We are born to win. We will win. Have the determination. Jai Gurudev. Jai Gurudev. Namaskar. Thank you.